வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய கவிதை பேழையை தான் பார்க்க போறோம். பரிபாடல். ஆசிரியர் பெயர் கீரந்தையார். நுழையும் முன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? உலக உருவாக்கம் பற்றி எத்தனையோ பழங்கதைகளும் கட்டுக்கதைகளும் நிலவுகின்றன. பிற்காலத்தில் அறிவியலாளரும் இயற்கையின் மாற்றத்தால் உலகம் உருவான வரலாற்றை எடுத்துரைத்துள்ளனர். அவற்றில் பெருவெடிப்பு கொள்கையும் ஒன்று. இயற்கையின் மாற்றம் என்ற இப்பெருவந்தையை பற்றி மேற்குலகம் உரைப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர் அறிந்திருந்தது வியப்பிற்குரியது. என்ன சொல்றாங்கன்னா, உலகம் உருவாகுனதை பற்றி நிறைய கதைகள், பழங்கதைகள், கட்டுக்கதைகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ அறிவியலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, உலகம் எப்படி உருவாச்சு, பெருவெடிப்பு கொள்கையால் உருவாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை தான் உலகம் முழுக்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பெருவெடிப்பு கொள்கையை பற்றி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன பண்ணிருக்காங்க, தமிழர் அறிந்திருந்திருக்காங்க. அதை பற்றின ஒரு பாடல் தான் உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தமிழர்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதிய பாடலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெளிச்சம் மூழ்கு ஆர்த்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். பாடல் எண் 2, 4, 12. கீரந்தையார். ஆசிரியர் பெயர் என்ன? கீரந்தையார். அதாவது விசும்புன்னா என்னது? வானம். விசும்பு என்னது? வானம். அதாவது முதல்ல உலகத்துல எதுவுமே கிடையாது, எதுவுமே ஆனா வானம் மட்டும், எதுவுமே இல்லாத வானம் மட்டும் இருந்துச்சு. அதை தான் சொல்றாங்க. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர். கருன்னு முதல்ல கருதான் வளர்ந்ததுன்றாங்க. என்ன பண்றாங்க? கரு வளர்ந்தது. வானத்து இசையில் தோன்றி. வானத்துல முதல்ல என்ன தோணுச்சு? ஒரு கரு மட்டும் தான் தோன்றுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இதுல ஊழ்னா என்ன சொல்றாங்கன்னா, காலம், பலமுறை, அந்த இதை தான் குறிக்கும். சரிங்களா? என்னது? அதை தான் குறிக்கும். அடுத்து பாருங்க, தன் பெயல் இந்த இடத்துல குறிக்குதுங்களா? தன் பெயல்னா இதை யாரை குறிக்கும்னா குளிர்ந்த மலையை குறிக்கும். சரிங்களா? முதல்ல என்ன பண்ணிச்சு? முதல்ல ஒரு கரு உருவாகுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு? உருவமில்லாத காற்று என்னும் முதல் பூதத்தின் ஒளி. முதல்ல என்னது? முதல்ல என்ன ஒரு இது வழி, காற்று தான் முதல்ல உருவாகுச்சுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதான் சொல்றீங்களா? உந்து வழி கிளர்ந்த ஊழி. இந்த வழிதான் முதல்ல உருவாகுச்சு. அதுக்கப்புறம் என்ன உருவாகுச்சு? அந்த ஆற்றல். அதுக்கப்புறம் பெருவெடிப்பு நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? நெருப்பு உருவாகுச்சு. அதுக்கப்புறம் என்னது? செந்தி சுடறிய ஒளியும். அந்த காலம் தொடர்ந்தது. முதல்ல காற்று உருவான காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெருப்பு உருவான காலம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பனியோடு, அதுக்கப்புறம் பனிக்காலம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. சரி, என்னங்களா? பனியோடு குளிர்ந்த மழையெல்லாம் பெய்யக்கூடிய காலம் உருவாச்சு. ஊழின்னா அந்த காலம், அந்த முறை, அது உருவாகுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவையிட்டு உள்முறை வெள்ளம் மூழ்க ஆர்த்திருப்பா. அதனால வெள்ளத்தால என்ன பண்ணிச்சோம்? அந்த வெள்ளத்தால இந்த உலகம் மறுபடியும் மூழ்குறதுனால மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி உயிர்கள் வாழ்றதுக்கான இதன் சூழல் உருவாச்சு. அவற்றிற்கு முள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. முதல்ல என்ன உருவாயிருக்கு? கரு உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் காற்று உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சு? நெருப்பு உருவாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பனி, மழை, காற்று இதெல்லாம் உருவாகுனால உயிர்கள் உருவாகுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல கூறியிருக்காங்க. வாங்க பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த பொருளையே நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஊழிகள் பல சென்ற பின் எதுவுமே இல்லாத வான்வெளியில் அண்ட தோட்டத்துக்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது. ஒரு பெரிய ஒளியுடன் என்ன தோன்றிச்சு? கருதான் தோன்றியது. உருவமில்லாத காற்று எனும் முதல் பூதத்தின் ஊழியது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பெருவெடிப்பு நிகழ்ந்தது. பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவானது. விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தால் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் வெள்ளத்தால் நிறைந்து இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவானது. வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்ற நிலை பெரும்படியான ஊழிக்காலம் வந்தது. புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா உருவாகுச்சு. சரிங்களா? முதல்ல கரு உருவாகுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு? உருவம் இல்லாத காற்றுன்ற ஒரு பூதம். ஐம்பூதங்கள். பூதம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஐம்பூதங்கள்ல ஒண்ணு காற்று, அதனாலதான் பூதம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கரு உருவாகுச்சு. அதுக்கப்புறம் காற்று உருவாகுச்சு. அதுக்கப்புறம் பெருவெடிப்பு நிகழ்ந்ததுனால என்ன பண்ணுச்சு? நெருப்பு உருவாகுச்சு. அதுக்கப்புறம் என்னது? பின்ன பூமிக்குள்ளும் நெருப்பு வந்ததுனால என்ன பண்ணுச்சு? மழை பெய்யுது. சரிங்களா? மழை பெய்யற காலம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பனி அடிச்சு இது பண்ணுது. மழை வெள்ளத்தால அந்த உலகம் மூழ்கி மறுபடியும் உயிர்கள் உருவாதுக்கான சூழல் உருவாகியது.
இது வந்து கேள்வி பதிலில் வரும். அதனால் அந்த பாடலின் பொருள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி வந்து உயிர்கள் உருவாகுச்சு, இந்த சூழல்லாம் நடந்ததுக்கப்புறம் கடைசியாக உயிர்கள் உருவாகுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்க, சொல்லும் பொருளும். விசும்புன வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை, தன் பெயர்னா குளிர்ந்த மலை, ஆறு தருப்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுனா சிறப்பு, ஈண்டினா செறிந்து திரண்டு. பாருங்க இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஊழ்னா என்னது, இரண்டு சொற்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஆனா பிரித்தாலும் பொருள் தந்து அதுக்கு பேர் தான் என்னது அடுக்கு தொடர். இப்போ ஊழ் இதை பிரிச்சா பொருள் தருங்களா, ஊழ்னா என்னது முறை காலம், அதனால என்னது அடுக்கு தொடர். வளர்வானம், வளர்வானம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வளர்ந்தது இது ஒன்று வளர்ந்தா இருக்கணும், இல்லை வளரும் இருக்கணும், அந்த மாதிரி எதையுமே இந்த காலம் மறைந்து வந்திருக்கு, அதுக்கு பேர் என்னது வினை தொகை. இந்த வினை வந்து என்ன வந்திருக்கு, மறைந்து வந்திருக்கு, அதுக்கு பேர் என்னது வினை தொகை. வாரா, வாரான்று இருக்கு, அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். செந்தி, செந்தின்றது என்னது பண்பு தொகை, செம்மை கூட்டல் தீ தான் அந்த வந்து பிரிச்சா வரும், அது என்னது பண்பு தொகையில வரும். ஒரு குணத்தை குறிக்கிறது, ஒருத்தரோட பண்பை குறிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பண்பு தொகை. செந்தினா செம்மையான தீ, செம்மையான தீ, அதான் என்ன பண்றாங்க பண்பு தொகை. பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. கிளர்ந்த, இதை எப்படி பிரிக்கலாம், கிளர் கூட்டல் இந்து வந்து எப்போ ஆகும், இத்தாகும், தா வந்து என்ன ஆகும், எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஆதான் தா. சின்ன வயசுல படிச்சிருப்போம், 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்லாம் படிப்போம். இந்த வாய்ப்பாடு எப்படி, இந்த உயிர்மை எழுத்துக்கள் வாய்ப்பாடு படிக்கும், தாவை எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஆ சேர்ந்தாதான் தா, சரிங்களா. இந்த இந்து வந்து இங்க என்னது இத்தா மாறிடும். கிளர் கூட்டல் இத்து கூட்டல் ஆ. கிளர்னா பகுதி, இத்துனா சந்தி, இத்து வந்து இந்தானது விகாரம், இத்துன்றது என்னது என கிளர்ந்த இறந்த கால இடைநிலை, ஆ வந்து என்னது பெயரச்ச விகுதி. அடுத்து தெரிந்து கொள்வோம் இல் நுழை கதிர். இந்த அண்டப்பெருவிலே நாம் பால்வீதி போன்ற எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தோம் எனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில் 1924 நம் பால்வீதி போன்ற பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்துள்ளார். யாரு, எட்வின் ஹப்பில் என்ன சொல்லியிருக்காரு, நம் பால்வீதி மாதிரியே பல பால்வீதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபித்திருக்காரு. 1300 ஆண்டுகளுக்கு முன் வாணிக்க வாசகர் திரு அண்டப்பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் சிறிய. அண்டப்பகுதியில் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கு மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கட்டையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன. இந்த நூல் வெளிப்பாக்கலாம். சங்க இலக்கியமான பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் போலுடையது. பரிபாடலுக்கு இன்னொரு பேர் என்ன, ஓங்கு என்னது ஓங்கு பரிபாடல், ஓங்கு பரிபாடல். இதில் உள்ள பாடல்கள் பண்ணோடு பாடப்பட்டவை, அப்படின்னு என்னது இசையோடு பாடப்பட. பரிபாடல் பாடல் என்னது இசையோடு பாடப்பட்டவை. உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளன. இன்று 24 பாடல்களை கிடைக்கின்றன. மொத்தம் 70 பாடல்கள் இருக்குதா 70 பாடல்கள் இருக்குதா சொல்றாங்க. ஆனா எத்தனை நூல்கள் எத்தனை பாடல்கள் கிடைச்சிருக்கு, 24 பாடல்களை கிடைக்கின்றன. பாடப்பகுதியில் பாடல் எழுதியவர் கீரந்தையார். யாரு, கீரந்தையார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு எதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்கிறோம், தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சங்க இலக்கிய நூல்கள் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் நண்பர்களும் பார்க்கணும், வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.